அதிர்ஷ்டம் அப்புறம் கிடைக்குமானே தெரியல. சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப தான் அவளை நாரடிக்க முடியும். வாங்க. இல்ல அவகிட்ட போய் வம்பு வளர்க்கணுமான்னு யோசிக்கிற மாப்ள. என்னத்த நீங்க இதுக்கு போய் பயந்தாங்கொல்லி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? வாய் சண்டைன்னு வந்துட்டா 8 ஊர் சமாளிக்கிற எங்க அத்தையை எப்படி பேசுறீங்க? யார பார்த்து பயந்தாங்கொல்லின்னு சொல்ற? உங்களை பார்த்தாத. நீங்க தான் அவந்திகாவை பார்த்ததும் பயந்துட்டு ஓடுறீங்களே. எவ பயந்தது? மாப்ள இப்ப பாரு இந்த ஈஸ்வரியோட திறமைய. ஏய் என்னடி வாழ வெட்டி தெருவுல நிக்கிற? உங்க அப்பா வீட்டுக்கு தான் துரத்தி விட்டாங்கன்னு பார்த்தேன். இப்போ நடுத்தெருவுக்கே வந்துட்டியா? புரியுது புரியுது. ஏன் எங்களை பாக்குறேன்னு புரியுது. நாங்களும் நடு ரோட்ல நிக்கிறேன்னு தானே பாக்குறேன். நாங்க நடு ரோட்ல தான் நிக்கிறோம். ஆனா ஓன் தி வே வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா நீ தான் இப்ப நடு ரோட்ல நிக்கிற. நான் ஒண்ணு நடு ரோட்டுக்கு வரல, காரோட தான் நிக்கிறேன். கண்ணு தெரியுதா இல்லையா? என் ஃப்ரெண்டு வரேன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஆரம்பிங்க. அடியே நீ நடுரோட்ல நிக்கிறது, ஃப்ரெண்ட பார்க்க வந்தது போனது பெருங்காயம் எல்லாம் இருக்கட்டும். இப்போ உன் நிலைமை என்னடி? ஆதரிக்க ஆள் இல்லாம அப்பா வீட்லயே செட்டில் ஆயிட்ட போல இருக்கு. செட்டில் ஆயிட்டானே ஆகணத்த. வேற வழி? அடியே இந்த ஜென்மத்துக்கு உன்னால அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது. ஏதோ உன்னை சேர்த்துக்கிறதுக்கு உன் புருஷன் அந்த நடராஜ் சம்மதிச்சிட்டானாமே. உமா வந்து ஆரத்தி எடுத்து அழைச்சா உன்னை சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டானாமே. நடந்துருமா? உன் மாமியார் என்னைக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறது, நீ என்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள போறது? அப்ப சங்குதானா? ஆமா மாப்ள. இவ மாமியார் வெளியில வர முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. சுப்பு கோர்ட்ல அவ்வளவு பெரிய ஆப்பு வச்சுட்டானா, வெளியில வரவே முடியாதுன்னு பேசிக்கிறாங்களே. நல்லவ வல்லவ அந்த மகாலட்சுமியே புறப்பட்டு பூமிக்கு வந்துட்டான்னு உமாவை புகழ்ந்தாங்கல்ல. இப்போ அந்த மகாலட்சுமியே ஒரு கொலையை பண்ணிட்டு நிக்கிறாள்ல. இப்ப என்ன சொல்ல போறாங்க எல்லாரும்? இவ தங்கச்சி இருப்பாளே ஒருத்தி முழிச்சு முழிச்சு அப்ராணி மாதிரி பாத்துக்கிட்டு அதிர்ந்து பேச மாட்டா, எறும்ப பார்த்தா கூட பயப்படுவான்னு அவளுக்கு கொடுத்தாங்க பாருங்க பில்டப். அந்த அப்ராணியும் சேர்ந்து இப்படி ஒரு கொலை பண்ணிருக்கு. கொலகாரியும் சேர்ந்து நல்லவங்க மாதிரி எப்படி வேஷம் போட்டிருக்காங்க பாரு. இவளும் இவ புருஷனை என்னைக்கு சேர்றது, அதுங்க ரெண்டு என்னைக்கு வெளியில வருது? நீ அனுபவிக்கணும்டி. என்னையெல்லாம் எத்தனை அடி அடிச்சிருப்ப, எவ்வளவு கேவலமா பேசிருப்ப. என்ன திமிரு, என்ன ஆணவம், என்ன ஆட்டம். அப்படியே தலகுப்புற நடந்தல்ல. இப்போ எல்லாத்துக்கும் சேர்ந்து நடுங்கி போய் நிக்கிறல்ல. என்னதான் நல்லவ வேஷம் போட்டு இடுப்புல ஒரு துண்டை கட்டிக்கிட்டு நின்னாலும் வாழறதுக்கு ஒரு புருஷன் வேணும்டி. அந்த வீட்டுக்கு போகாத வரைக்கும் உன் பேர் வாழ வெட்டி தானே. பாருங்க என்னடி நீ கெட்ட கெட்டுக்கு முறப்பு வேறையா? அப்படியே வச்சு 4 இழு இழுத்துருவேன் பாரு. ஆளையும் முகரையும் பாரு. அத்த சப்பு சப்புன்னு 4 அரை இறங்கத்த. இவ்வளவு பப்ளிக்ல வச்சு அரைஞ்சா தான் புத்தி வரும். மாப்ள வேண்டாம், ஓவரா போகாத உடம்பையோ. அத்த இப்ப விட்டு அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்காத. 4 போடுங்க. பாருங்க பாருங்க எப்படி முறைக்கிற பாருங்க. என்னடி பாக்குற? என்ன ஓவரா பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்க? அடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா? போனா போகுது பொம்பளை புள்ள பாவம், தெருவுல வச்சு அசிங்கப்படுத்த கூடாதுன்னு பாக்குற. பத்தல இன்னும் அத்தை நல்லா கேளுங்க அத்தை. கமான், உங்களால முடியும், கேளுங்க. அடியே குந்தாணி எரும மாடு நில்றாங்க. ஐயா சாமி, என்னடா நினைச்சிட்டு இருக்க? எங்க வந்து என்ன பேசுற? கோதா திரும்ப பாத்துக்கோ. ஹால் கொஞ்சம் அடக்க ஒடக்கமா மாறிட்டா பக்கத்துல வந்து வெறுப்பேத்தீங்களா? எது பேசினாலும் பொறுத்துமே நினைச்சீங்களா? பக்கத்துல வாடா வாடாங்க. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? நீதான் சொல்லி கொடுத்து கூட்டு வந்திருக்கியா? உங்க கேரக்டரைசேஷன் புரிஞ்சுக்காம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்க இப்படி நடந்துக்க கூடாது, அடக்கமா இருக்கணும். அப்பதான் நடராஜ் உன்னை ஏத்துக்குவான். என்னடா ஐயோ அவந்திகா, நீங்க மாறிட்டீங்கன்னு நினைச்ச பழைய அவந்திகாவா வந்து நிக்கிறீங்க. ஏய், பழைய அவந்திகா புது அவந்திகாலாம் இல்லடா. உள்ள 4-5 அவந்திகா இருக்கா. மாறின மாதிரி இருந்ததெல்லாம் வேற. ஏதோ போனா போதுன்னு அமைதியா இருந்தா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்தா அப்படி பேசுற? பேசுறியா? ஹாஸ்பிட்டல்ல பேசுறப்பவே உன் பல்ல நான் உடைச்சிருக்கணும். என்ன ஏதோ அடக்கமான பொண்ணா இருக்கணும்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க? இத பாரு அவந்திகா, வேண்டாம், இதெல்லாம் நல்லா இல்ல. ஏய், என்னடி வேண்டாம்? ஏய், நீ எங்கடா ஓடுற? நீ என்ன ஏத்தி விட்டா பேசுவியா? அங்கே வச்சு இவனை
என் மாமனார் சீரியஸா இருக்காருன்னு இவனை விட்டு வச்சிருந்தேன். அவந்திகா வேணாம் அவந்திகா, நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏங்கடா டேய், நானும் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுடா. அதுவும் இந்த பொம்பளை தெருவுல வச்சு பேசிட்டா. அதனால 2 பேரும் மொத்தமா வாங்கிட்டு போங்க. உங்க திமிருக்கு டின்னு கட்டி அனுப்புறேன். பண்ணிட்டு இருக்க? ஐயா அத்தை, ஓடி வாங்க. அவங்க பைத்தியம் முடிச்சிருச்சு. வந்துருங்க. என்னால ஓடி வர முடியல. வாங்க அத்தை, வாங்க 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 உட்காருங்க. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். அத்தை, அடி பலமா அத்தை? மனுஷனா நீ? அப்பவே வம்பல நமக்கு வேணாம் போயிடலான்னு சொன்னேன்ல. போனவள வம்பளுக்க வச்சு என்ன அடி வாங்க வச்சிட்டல. உன்னை என்ன பண்றேன்னு இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேயா? யாரும் உங்களை கீதான்னு பார்க்க வந்திருக்கிறாங்க, வாங்க. மா இரு, நீ எங்க வர? இவங்கள மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லிருக்காங்க, நீ உள்ள போ. உள்ள போமா. பரவாயில்ல, நீ இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். வாமா வாமா. அஞ்சு நிமிஷம் தான் டைம், சீக்கிரம் பேசிட்டு வந்துருமா. நீங்க தான் கீதாவா? என்ன பார்க்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. பேப்பர்லயும் டிவிலயும் உன்னை பார்த்தேன். பரவாயில்ல, அதுல பாக்குறத விட நேர்ல நல்லா தான் இருக்க. நீங்க யாருன்னு தெரியலையே. தெரியணும், தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தானே நான் இப்போ வந்திருக்கேன். ஏன்னா நான் இருக்க வேண்டிய இடத்துல இல்ல நீ இருக்க. நீங்க இருக்க வேண்டிய இடத்துல நானா? புரியலையே. சொல்றேன், எல்லாத்தையும் சொல்லத்தானே வந்திருக்கேன். பறிச்சவ கிட்ட பறி கொடுத்தவ பேசத்தானே செய்வா. அதான் வந்திருக்கேன். சத்தியமா எனக்கு நீங்க பேசுறது ஒண்ணும் புரியல. என் இடத்துல நீ இருக்கேன்னு கேள்விப்பட்டதும் உன்னை பத்தி விசாரிச்சேன். கேட்ட இடத்துல எல்லாம் அப்படியே புகழ்றாங்க. நல்லவ, மகாலட்சுமி, புடம் போட்ட தங்கம், கர்ணனோட தங்கச்சி, ரொம்ப நல்ல குணம், அதனாலேயே உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும், அது இதுன்னு எக்கச்சக்கமா சொல்றாங்க. அத கேட்க கேட்க எனக்கு எரிச்சலும் கோபமும் அதிகமாயிடுச்சு. பாத்திரணும்னு உள்ள கிடந்து துடிச்சேன். அதான் என் வீட்டுக்காரர்கிட்ட கூட சொல்லாம பெட்டிஷன் போட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஏங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க, யாருங்க நீங்க? கீதான்னு பேரு மட்டும் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே. என்ன நீ பார்க்கல, ஆனா நான் உன்னை 30 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். என்னோட உசிரை பறிச்சுட்டு போனப்ப நான் உன்னை பார்த்தது. அதான் டிவியில பார்த்தப்ப எனக்கு அடையாளம் தெரியல. அடையாளம் தெரியாம தான் நான் என்னென்னவோ நினைச்சிட்டேன். உங்க உயிரை பறிச்சனா?
நான் இது வரைக்கும் எந்த உயிருக்கும் துரோகம் பண்ணதில்லைங்க. மொத்த துரோகத்தையும் என் ஒருத்திக்கே செஞ்சுட்டு போயிட்டியே, அப்புறம் எப்படி மத்தவங்களுக்கு துரோகம் செய்ய உனக்கு மனசு வரும்? முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துல நடந்த சம்பவம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு கிருஷ்ண கைவிட்டுட்டு ஓடி போனானே ஒரு பொண்ணு. அனாதையா வந்தவனை வளர்த்து ஆளாக்கி கனவையெல்லாம் சேர்த்து வச்சு என்ன கட்டிக்குவான்னு நம்பி வளர்த்த அந்த மாமனோட பொண்ணு கீதா, அவன் நான் தான். என்ன கட்டிக்குவான் நினைச்சு நினைச்சு வளர்ந்து ஆளானவன் ஏன் கண்ணு முன்னாடியே உன்னை இழுத்துட்டு ஓடினப்போ தூக்கு போட்டு தொங்க பார்த்த. காப்பாத்துனாங்க, சமாதானப்படுத்தினாங்க, என் மனச மாத்துனாங்க, பேரை மாத்துனாங்க, என்ன வேற ஒருத்தருக்கு கட்டியும் வச்சாங்க. சரி, எல்லாம் பொய், கனவு, மறந்து போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எப்ப கிருஷ்ணனை நேர்ல பார்த்தேனோ அப்பவே உள்ள இருந்த கோவம் முழிச்சிடுச்சு. நான் கிருஷ்ணனோட மாமன் பொண்ணு கங்கா மட்டும் இல்ல, இப்ப உங்களை அழிக்க துடிச்சுக்கிட்டு இருக்காரே டெப்டி கமிஷனர் கிரிதரன், அவரோட பொண்டாட்டி கீதாவும் நான் தான். ஐயோ பாவம், யாரோ ரெண்டு பொண்ணுங்களை என் புருஷன் தேவையில்லாம சித்திரவதைப்படுத்துறாரே, நேர்ல போய் என்ன உதவி செய்யலான்னு பாத்துட்டு போலான் தான் உன் வீட்டுக்கு ஓடி வந்தேன். ஆனா அப்பதான் உன் புருஷன் கிருஷ்ணனை பார்த்தேன். மறந்து போனதெல்லாம் மறுபடியும் ஞாபகம் வந்துருச்சு. வேதனையும் கோபமும் அதிகமாயிடுச்சு. இது பாருங்க, எனக்கு எனக்கு உங்க மனசுல இவ்வளவு இருக்கும்னு தெரியாது. சாவ 3 தடவை சந்திச்சேன், சாக விட மாட்டேன்ட்டாங்க. சரி, புருஷன் புள்ளன்னு அமைதியா வாழலான்னு இருந்தேன். ஒரே பொண்ணையும் பறி கொடுத்துட்டேன். அவ விதியும் ஏன் விதி மாதிரிதான். அவளை ஒருத்த ஏமாத்திட்டான். அன்னைக்கு என்ன காப்பாத்திட்டாங்க, ஆனா என்னால ஏன் பொண்ணை காப்பாத்த முடியல. எதுக்கு வாழணும்னு கொஞ்ச நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஏன் வாழணும்னு ஓம் புருஷனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. கீதா, சிக்கிட்டீங்கல்ல, விட மாட்டேன். என்கிட்ட இருந்து தப்பிச்சிருவோன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. இது நீயும் உன் புருஷனோ என்னைக்கோ வச்ச நெருப்பு. இன்னைக்கு நீங்களே அதுல எரியறீங்க. அது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தையே நான் வாழ விட மாட்டேன். தப்புங்க, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. எனக்கு இதுதான் சரி. ரொம்ப முன்னேறிட்டீங்க போல இருக்கு. வீட்டை பார்த்தேன், ஒவ்வொரு மூலையிலையும் பணத்தோட வளர்ச்சி நல்லா தெரிஞ்சுது. அதான் 30 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்துட்டீங்கல்ல, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வர வேண்டாம்? அதுக்குத்தான் நான் உன்னை புடிச்ச 7.5. அதான் சந்திச்சு தகவலை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இத பாருங்க, இத பேசுவா வந்தீங்க? ஆமா, எதிரி யாருன்னு தெரியாம நீ முழிக்க கூடாதுல்ல. அதான் முகத்தை காட்டி இந்த காரணத்துக்காக தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு போக வந்தேன். அடிப்பேன், எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடிப்பேன். மொத்த குடும்பமும் அழிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். தயாரா இருங்க. முதல் அடியே இந்த கொலை கேஸ் தான். இந்த கொலைய நீ செஞ்ச செய்யலன்னு எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஆனா இந்த கொலைய நீதான் செஞ்சேன்னு ஏன் புருஷன் நிரூபிப்பாரு. நீ பெயில்ல கூட வெளியே வர முடியாதபடி இப்படியே தான் இருப்ப.
இதோட நிக்காது. மொத்த வலியும் வேதனையும் 30 வருஷத்து வட்டியோட சேர்த்து அனுபவிக்கணும்ல. வட்டியோட சேர்த்து தருவேன். அடுத்து மீட் பண்ணுவோம். வரேன். முத்து, அக்கா சாப்பாடு ரெடிடா, வாடா சாப்பிடலாம். வரேன்க்கா. என்னக்கா அதெல்லாம்? எல்லாம் உனக்காக தான்டா, எதையும் மிச்சம் வைக்காம சாப்பிடு. ஆமா, பச்சை புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லு. ஏங்கா, மச்சான் ஜெயில இருக்காரு, இந்த நேரத்துல கறி சாப்பாடெல்லாம் தேவையா? அதுக்காக என் தம்பி எப்பயாச்சும் தான் வீட்டுக்கு வரான். அவனுக்கு நல்ல சோறு போடாம அனுப்ப முடியுமா என்ன? உன் மச்சான் எதுக்காக ஜெயில இருக்காரு? எல்லாம் நமக்காக தானே. அவர் உள்ள இருக்கிறதுனால தானே அந்த டிசி காசு அள்ளி அள்ளி தராரு. நல்ல வேலைக்கா. நான் தம்பி நீ அக்காங்கிற விஷயம் அந்த டிசிக்கு தெரியாம போச்சு. உனக்கு தனியா காசு எனக்கு தனியா காசுன்னு கொட்டி கொட்டி கொடுக்குறாரு. தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அங்கதான் கொடுத்துட்டேன்னு சொல்லி கழிச்சாலும் கழிச்சிருவாரு. அவரு ரொம்ப மோசமான ஆளு. போலீஸ்காரனா இருந்துகிட்டு எவ்வளவு தில்லுமுள்ள பண்றான் பாத்தியா? அக்கா, அவர் நிறைய தில்லுமுள்ளு செய்ய செய்ய நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு காசுதான்க்கா. ஏண்டா தம்பி, எனக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை அந்த கொலைய அவன்தான் செஞ்சிருப்பானோ? பாவண்டா அந்த பொம்பளைங்க, தெரியாதனமா அந்த ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டாங்க. யாருக்குக்கா தெரியும்? அடுத்தவங்களுக்காக வருத்தப்பட்டா நம்ம பொழப்பு ஓடுமாக்கா? ஏற்கனவே உன் மூத்த மாமா வந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த போலீஸ்காரனை பார்த்தா கூட பயம் வர மாட்டேங்குதுடா. ஆனா அந்த ஆளை பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு. அந்த ஆளை விடுக்கா. அந்த ஆள் ஒரு பொழைக்க தெரியாத மனுஷன். அவர் பண்ணாத திருட்டுத்தனமா, அவர் பண்ணாத ஃப்ராடுத்தனமா? இப்ப என்னடா நமக்கே புத்திமதி சொல்றாரு? ஏண்டா தம்பி, எனக்கு ஒரு யோசனை. சொல்லுக்கா. அந்த டிசி இந்த கொலை மேட்டர்ல சிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்குதான் நமக்கு இவ்வளோ காசை அள்ளி அள்ளி கொடுக்கறாரு. அப்படின்னா நம்ம வாயை திறந்தா அந்த ஆளு உள்ள போயிருவான்ல, ஓ மாமா வெளியே வந்துருவார்ல. அக்கா, அவசரப்பட்டு புருஷனை வெளியே எடுக்கிறேன்னு சொல்லி எட கூடமா எதுவும் பண்ணி தொலைச்சிடாதக்கா. போலீஸ்காரன் விவகாரம் நம்ம பொழப்பு சீரழிஞ்சு போயிடும். அது இல்லடா, அவர் உடனே வெளியே வரணும்னு நான் என்ன ஏங்கிக்கிட்டா இருக்கேன்? அவர் மெதுவா வரட்டும். நான் சொல்ல வந்ததே வேற. அந்த டிசி விஷயம் நம்ம கையில இருக்கு. இத வச்சு அந்த ஆளை மிரட்டி அப்பப்ப 5-10 வாங்கி சம்பாரிச்சா என்ன? ஐயோ, என்னக்கா நீ பயங்கரமான ஆளா இருக்க. வேற என்னடா செய்ய சொல்ற? டிசி நமக்கு ஒரு தரம் பணம் தர ஆரம்பிச்சா அப்புறம் நமக்கு அடிமை தானே. வேணுங்கிறப்ப கறந்துக்கலாம் தானே. என்னமோ சொல்லுவாங்களே, அந்த தங்க முட்டை போடுற வாத்து, அந்த மாதிரி தினம் ஒரு முட்டை போடு வாத்தேன்னு கேட்டு கேட்டு வாங்கிக்க வேண்டியதுதான். அக்கா, நீ என்னை விட மச்சானை விட பெரிய கிரிமினலா இருக்க. எனக்கே வராத யோசனை எல்லாம் உனக்கு வருதே. இங்க பாருக்கா, அந்த ஆளு சாதாரண போலீஸ் கிடையாது, டெப்டி கமிஷனரு. நினைச்சாருன்னு வையே, எந்த கேஸ் வேணாலும் போட்டு நம்மள உள்ளத்துக்கு போட்டுருவாரு. அப்படி இப்படின்னு உள்ள போனா அரை ஊசரா தான் திரும்பி வரணும், ஞாபகம் வச்சுக்கோ. என்னடா இப்படி சொல்ற? எனக்கு வேற மாதிரி தோணுதுடா. அவன் டிசியா இருக்கட்டும் இல்ல டிஜிபியா இருக்கட்டும், அவன் எவ்வளவு பெரிய பதவியில இருக்கானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமா பயப்படுவான்ல. மிரட்டுற மாதிரி மிரட்ட வேண்டாம். நாசூக்கா அப்பப்ப செலவுக்கு பத்தல 5 கொடு 10 கொடுன்னு தேத்தலாமே. ஏன் அவர் கொடுத்த காசு உனக்கு பத்தலையா? அதே படுற பத்தும். பனையூர் பக்கம் மலிவா ஒரு வீடு வருதுன்னு புரோக்கர் சொன்னாரு. அத உன் பேர்ல முடிச்சிடலாம்ல. அக்கா, அவசரப்படாதக்கா. எல்லாத்தையும் நிதானமா தான் செய்யணும். ஆமா, உனக்கு பார்த்து வச்ச வீடு என்னாச்சு? அது பூந்தமல்லி பக்கம் தான்டா. சிங்கிள் பெட்ரூம் வீடு, மொத்தமா 25 லட்சம். எப்ப வேணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னு சொல்றாங்க. அக்கா, அதுலயும் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணா கண்ணும் காதும் வச்சு வெளியில பரவி எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அதனால அந்த வீடு வாங்குற விஷயத்த கொஞ்ச நாள் தள்ளி போடு. இந்த விஷயம் எல்லாம் அடங்கட்டும். அதுக்கப்புறம் வாங்கினா யாருக்கும் சந்தேகம் வராதுல்ல? ஆமால, அதுவும் கரெக்ட் தான். அப்படியே செஞ்சிருவோம். போதுங்க போதுங்க. சாப்பிடுறா. போதும் 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 போதும். இந்தா, இத சாப்பிடு. சிக்கன்லாம் நல்லா வேணாம். சாப்பிடு. சாப்பிடுறா. என்னக்கா நீ? சொன்னா கேளு, சாப்பிடு. இருடா, நீ சாப்பிடு. போன் அடிக்குது, நான் யாருன்னு பாக்குறேன். சரிக்கா. ஹலோ, யாருங்க? நான் தாங்க உங்க மகனோட ஸ்கூல் டீச்சர் மாலினி பேசுறேன்.
வணக்கம் மிஸ், சொல்லுங்க. சாரி மேடம், உங்க பையனுக்கு ஸ்கூல்ல விளையாடும் போது அடிபட்டுருச்சு. ஐயோ, எங்க, எப்போ? இப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி விளையாடிட்டு இருக்கும்போது ஓடினவன் கீழே விழுந்துட்டான். தலையில பயங்கரமான அடி, ரொம்ப சீரியஸா இருக்கு. ஐயோ, இப்ப எங்க இருக்க மேடம்? ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற பாபா ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம். இதோ நான் இப்ப உடனே வந்துடுறேன் மேடம். என்னக்காச்சு? என் பையனுக்கு அடிபட்டுருச்சாடா, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களா? எந்த ஹாஸ்பிட்டலுக்கா? ஏதோ பாபா ஆஸ்பத்திரியா? சரி பயப்படாத, வாக்க போலாம். வாடா. வா போலாம், வா.